Hello everyone, welcome to our channel DIY with sisters. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. அதே தான், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஃப்ளவர் எப்படி வரையுதுன்னு பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ராயிங் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் இந்த போஸ்டர் கலர், எல்லோ கலர், ப்ரெஷ்ஷு, பென்சில், அப்புறம் ஃபைன்லைனர், மாஸ்கிங் டேப் எடுத்து இந்த மாதிரி 4 சைடும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பெயிண்ட் பண்ணும்போது இந்த பார்டருக்காக, அதுக்காக தான் இது. அப்புறம் பேப்பர் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும், அதுக்காக வந்து பென்சில் எடுத்து இந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் அந்த செமி சர்க்கிள் ட்ரா பண்ண அதே இடத்துலேருந்து நம்ம வந்து ஒரு சர்க்கிளாக வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இது வந்து அந்த சன்ஃப்ளவரோட அந்த சென்டர் பார்ட், அதுக்காக இது. ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் ஃபுல்லாக ட்ரா பண்ணிட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா வந்து ஹைலைட் பண்ணிவிட்டு நம்ம இது எல்லாமே வந்து 0.8 அதில் பண்ண போகிறோம். சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட ஃபைன் லைனர் இல்லைன்னா நார்மல் ஜெல் பென், வாட்டர் ப்ரூஃப் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் ப்ரூஃப் பென் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி சர்க்கிள் அதுக்குள்ளே ஃபுல்லாக போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இந்த மாதிரி பெட்டல்ஸ் வந்து அதில் ட்ரா பண்ணுவோம். சப்போஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் வந்து கரெக்டாக இந்த சென்டிமீட்டரில் வரல அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கூட இதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணிட்டு ஹைலைட் பண்ணலாம், டார்க்காக போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு பெரிய பெட்டல்ஸ் இந்த மாதிரி. உங்களால் ஸ்ட்ரைட்டாக பென்னில் வரைய தெரியலனா நீங்கள் ஃபஸ்ட்டு பென்சிலில் வரைஞ்சிட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் பென்னில் அது மேலே வச்சு வரையலாம். ஸோ வரைஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா ஹைலைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஷேப் பண்ணிட்டு கொஞ்சம் அப்போ தான் வந்து அந்த ஃபினிஷிங் நல்லா ப்ரிண்ட் எடுத்த மாதிரியே இருக்கும். நீங்கள் கையால் வரைஞ்சா ஃபீலே இருக்காது, ஃபுல்லாக அப்படி ப்ரிண்ட் எடுத்த மாதிரி அந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஷேடிங்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுத்தா நல்லா வரும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அந்த செகண்டில் போட்டோம்ல அதில் வந்து ஒரு ஷேடிங் மாதிரி லைட்டாக அது வந்து 0.1 வச்சு லைட்டாக வந்து நம்ம ஷேட் பண்ண போகிறோம். மேலே கீழே ரெண்டுத்துலேயுமே ஷேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஷேடிங் தான் வந்து இதை வந்து நல்லா எடுத்து காட்டிக்கும் இந்த பிக்சரை. ஸோ இதை வந்து பார்த்து போகணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கண்டினியூஸ் லைன் இல்லை, இன்கண்டினியூஸ் லைன் விட்டு விட்டு நம்ம லைன் போட போகிறோம். பெண்ணை வந்து நான் லிஃப்ட் பண்ணி போடுறது உங்களுக்கு தெரியுதா? அந்த மாதிரி பண்ணணும், அப்போ தான் வந்து அது பர்ஃபெக்டாக வரும். ஃப்ளவர் முடிஞ்சிச்சு. இப்போ சுற்றி இருக்க ஏரியாலாம் வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ரஷ்ஷில் வந்து வாட்டரை டிப் பண்ணி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஏன்னா வாட்டர் கலர் கொடுக்கறதுனால உங்களுக்கு வாட்டர் கலர் வந்து நீங்கள் வாட்டர் கலர் பேப்பர் இல்லைன்னா க்ரையானு நீங்கள் யூஸ் பண்ணலாம். க்ரையான் எந்த பெயிண்ட் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் வந்து வாட்டர் கலர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் என்ன பண்ணோன்னா இந்த ஃப்ளவர் கிட்ட இருக்க ரீஜனில் வந்து நம்ம கொஞ்சம் டார்க்காக கொடுக்க போகிறோம். மற்ற இடத்துல தான் வந்து சும்மா அந்த ஏற்கனவே நம்ம போட்ட அந்த வாட்டரில் லைட்டாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். அதான் நீங்கள் கிட்ட இருக்க இடத்துல தான் மட்டும் கொஞ்சம் டார்க் கலர், தூரமாக இருக்கிறதுலாம் லைட் கலர்ஸ், அந்த மாதிரி தான் இப்போ இருக்க போகுது இந்த ஃப்ளவர் ஃபினிஷிங் வந்து. பெயிண்ட் வந்து பார்த்து பண்ணணும். ஸோ இது வாட்டர் கலர்ன்றதுனால நம்ம கொஞ்சம் பார்த்து தான் பெயிண்ட் பண்ணணும், இல்லைனா வந்து பேப்பரே வந்து வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் நம்ம பண்ண ட்ராயிங்கும் வேஸ்ட் ஆகிடும். ஸோ வந்து சப்போஸ் நீங்கள் வாட்டர் கலர் பண்ணுறீங்கன்னா பொறுமையாக பண்ணுங்கள். நீங்கள் வந்து சப்போஸ் ஜெல் பென் யூஸ் பண்ணி இந்த ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து 2 times 3 times அந்த மாதிரி, ஃபைன் லைனர் இல்லைன்னா அப்போ தான் பண்ணணும். 2-3 times வந்து மேலே வரைஞ்சிங்கன்னா நல்லா டார்க்காக தெரியும். வாட்டர் கலர் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஒட்டின மாஸ்கிங் டேப் வந்து பொறுமையாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்றா கூட ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல்லாக எடுக்கிறோன்ற பேரில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேப்பர் ஃபுல்லாக ஷேக் ஆகிடும். ஸோ பொறுமையாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாக் பெயிண்ட் கொடுத்தா தான் அந்த ட்ராயிங்கே வந்து பயங்கர எஃபெக்டிவாக இருக்குது, இல்லைன்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு கொடுக்க வேணும்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம்.
தடான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ட்ராயிங்கை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.